ஹாய் கைஸ், பெங்களூரு சாந்தி நகரா பஸ் டெர்மினஸ். இன்றைக்கி இங்கேருந்து தான் ஒரு சூப்பரான பஸ் ஜேர்னியை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஐயோ, பின்னாடி இருக்கிற எஸ்சிடிசியான்னு நினைப்பீங்க. இல்லை, அவன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எனக்கு பண்ண சம்பவத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எனக்கு அவன் ட்ராவல் பண்ணணுன்னே தோணாது. இன்றைக்கி நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஆர்டிசி பாண்டிச்சேரி ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் புதுச்சேரி ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அவங்க பஸ்ஸில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். பெங்களூரில் பிஆர்டிசியான்னு யோசிக்கலாம், மேபி ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டு பெங்களூர் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பழைய பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி ஸ்பெஷலாக நம்ம புது பஸ், பிராண்ட் நியூ BS6 பிஆர்டிசியோடைய அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பெங்களூர் டு பாண்டிச்சேரி டு பெங்களூர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு டே நைட் சர்வீஸாக ஆப்ரேட் பண்ணுறாங்க அந்த புது பஸ்ஸை. ரீசெண்டாக நம்ம மாஹே பஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதே வெரைட்டியில் இருக்கக்கூடிய அல்ட்ரா டீலக்ஸ் பஸ் தான். பட் கலரு லைவரிலாம் வேறு. அது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். நைட்டு பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி காலையில் பெங்களூர் வரும். திருப்பி பெங்களூரில் மத்தியானம் கிளம்பி நைட்டு பாண்டிச்சேரி ரீச் ஆகும். அந்த பஸ்க்காக தான் வெயிட்டிங். இன்னும் சாந்தி நகர் பஸ் டெர்மினஸ்க்கு வரல. இதுதான் ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட்டு. இங்கே இன்னும் வரவே இல்லை. எஸ்சிடிசி இருக்குது, பக்கத்தில் கேஎஸ்ஆர்டிசி கூட இருக்குது. பட் இன்னும் நம்ம பிஆர்டிசிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்த உடனே பெர்மிஷன்லாம் கேட்டு வீடியோலாம் எடுத்து ஃபுல் ஜேர்னி பாண்டிச்சேரி வரைக்கும் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். வந்தாச்சுங்க நம்ம பாண்டிச்சேரி பெங்களூர் பிஆர்டிசி அல்ட்ரா டீலக்ஸ். இந்த பெங்களூர் பஸ் சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புற டைம் பார்த்தீங்கன்னா 12:30 PM. மதியம் 12:30 கிளம்பும். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் வந்திருக்காங்க. அண்ணங்கிட்ட கேட்டேன், என்ன டைம் இருக்கா நிற்குமான்னு. இல்லைப்பா 5 நிமிஷத்தில் எடுத்துகிறோன்னாங்க. ஏன்னா நான் மோஸ்ட்லி பார்த்துருக்கேன் பிஆர்டிசி பஸ்ஸஸ் வந்து டைமிங் ரொம்பலாம் இழுக்க மாட்டாங்க. பேசஞ்சர்ஸே வரலன்னு ரொம்பலாம் இழுக்க மாட்டாங்க. கரெக்டான டைம் எடுத்துருவாங்க. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான பிராண்ட் நியூ பஸ் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸை பார்த்துருவோம். பஸ் எக்ஸ்டீரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஹே பஸ்ஸுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் தாங்க. நான் சொன்ன மாதிரி அது ஒயிட் கலர், இது பார்த்தீங்கன்னா கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேரியன்ட் சேம் தான். பிரகாஷ் வேகா டைப்பில் அல்ட்ரா டீலக்ஸு புஷ்பேக் சீட்ஸோடு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பஸ்ஸோடைய இன்டீரியர்ஸு. ஸோ இன்டீரியர் ஷாட்ஸை பார்த்து முடித்த உடனே அடுத்து டிபார்ட்டிங் தான். சாந்தி நகர்லேருந்து 5 மினிட்ஸ் தான் லேட்டாக கிளம்பியிருக்காங்க. 12:35 கிளம்பியாச்சு. அண்ட் நிறையா ஊர்களை தாண்டி தாங்க போகிறோம். போக போக சொல்கிறேன் என்னென்ன ரூட் கவர் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி இருக்குது, எல்லாமே அண்ணங்கிட்ட கேட்டு நான் சொல்கிறேன். இன்டீரியர்ஸ் நல்லா டக்கராக இருக்குல்ல. ஆனால் என்ன வெயில் காலம், மத்தியான டைம்னால அப்படியே வேர்த்து வடியுது. போக போக காற்று சரியாயிடும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம
சீட்டில் உட்காந்து பார்த்துடலாம் என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குன்னு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன் ஒரு அல்ட்ரா டீலக்ஸ் சீட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு. ஸோ எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஏன்னா இந்த பஸ் வந்து நாங்கள் பிராண்ட் நியூவாக பண்ணலை. இந்த பஸ் வந்து ரூட்டுக்கு ஆப்ரேட் ஆகி ஒரு 15 to 20 days கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறோம். பேசஞ்சர் ஹேண்டிலு, ஹூக்கு, வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஒரு சின்ன பவுச்சு, அட்ஜஸ்டபிள் லெக் ரெஸ்ட் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் புஷ்பேக்கு, சைடில் ஆர்ம் ரெஸ்ட்டு, அப்படியே சைடில் வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸுன்னு எல்லாமே வந்து அதுவும் சூப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் ஒரு டே டைம் பஸ் ஜேர்னி அப்படிங்கிறதுனால ரீடிங் லைட்ஸ் எதுவும் ஆனில் இல்லை. சைடில் இது ஆனில் இருக்குங்க, SOS பட்டன். இப்போ ஏதாச்சும் எமர்ஜென்சியாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், ஃப்ரண்ட்டில் சிக்னல் போயிடும். பிஆர்டிசி பஸ்ஸஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமாங்க, இந்த லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸை டைமுக்கு எடுக்கிறது தான். மொத்தமே ஒரு 7 பேர் தான் இன்றைக்கி வந்து ஏறி இருக்கும் சாந்தி நகரில். மேபி போக போக அது ஃபில் ஆகலாம். ஆனால் சாந்தி நகரில் ஏறினது ஒரு 7 பேர் தான் அப்படின்னு கூட பார்க்காம, சரி 7 பேர் தானே ஏறி இருக்காங்க, பொறுமையாக கிளம்புவோம், சாந்தி நகர்லேயே நின்று சீட் ஏற்றிட்டு கிளம்புவோம் அப்படின்லாம் கூட யோசிக்காமல் வந்தாங்க. ஒரு 7 பேர் ஏறினாங்க, உடனே எடுத்தாச்சு. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் இன்றைக்கி நாள் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற நாள் பார்த்திங்கன்னா ரமலான் திருநாள் அன்றைக்கி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாரும் வந்து மார்னிங் ஜர்னிஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஃபெஸ்டிவல்லாம் முடிச்சு, வீக்கெண்ட் ஹாலிடேலாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி மோஸ்ட் பஸ்ஸஸ் காலியாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸ்பீக்கர் சிஸ்டம், டிவி எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் எதுவும் ஆப்ரேட் பண்ணல. நம்ம மாஹே பஸ்லேயே பார்த்தோம், ஆப்ரேட் பண்ணாமல் தான் இருந்தாங்க. அதுவாச்சு நைட் டைம் சர்வீஸ் அப்படிங்கிறனால ஆப்ரேட் பண்ணல. இப்போ டே டைம் சர்வீஸ் போட்டு விட்டால் நல்லா தான் இருக்கும். பட் இப்போ போடல. மேபி போனால் ஹைவேஸ் போனால் போடுவாங்க போல். இந்த ரோடு சூப்பராக இருக்குல்லங்க. இவ்வளோ மரங்களோட சிட்டிக்கு நடுவில் ஒரு ரோடு இங்கே தான் பார்க்க முடியுது. சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து மடிவாலா போகிற ரோடு இது. பெங்களூரு டு பாண்டிச்சேரி இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 430 ரூபா ஆகுது. டோட்டலாக 2 டிக்கெட் எடுத்திருக்கோம், 860 ரூபா ஆகுது. ஸோ நான் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நம்ம போகிற ரூட்டில் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா மேப்ஸில் போய் நான் வந்து நம்ம எந்த ரூட்டில் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணணும். DRTC.in அந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து ஆன்லைன் புக்கிங்கும் பண்ணிக்கலாம். இந்த பஸ்லாம் பார்த்திங்கன்னா காட்டும் 2 சர்வீஸ் காட்டும். ஒன்று வந்து மார்னிங் சர்வீஸ், இன்னொன்று நைட் சர்வீஸ். ஒரு சர்வீஸ் மட்டும் தான் புது பஸ் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு சர்வீஸ் பார்த்திங்கன்னா மேபி ரீபில்ட் பஸ் ஓட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா இந்த 430 ரூபாய்க்கு மேலே தான் வரும். எக்ஸ்ட்ரா ஒரு 40 ரூபா 50 ரூபா வரும் ஆன்லைன் புக்கிங் சார்ஜஸ்லாம் சேர்த்து. இப்போ நம்ம டேரெக்டாக இங்கே ஓப்பன் டிக்கெட் எடுத்துட்டனால பேஸ் ஃபேர் மட்டும் தான் 430 ரூபா பேஸ் ஃபேர் மட்டும் தான் வாங்குறாங்க. ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி டோல்கேட்டே வந்துட்டோம். யூஸ்வலாக நைட் டைமில் கிளம்பி வரும்போது இங்கெல்லாம் பயங்கர டிராஃபிக்கு. 1 ஹவர் 1.25 மணி நேரம் ஆகிடும். 35 மினிட்ஸில் வந்தாச்சு நம்ம. ஸோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற புதுச்சேரி சர்வீஸ்க்கு ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒசூர், கிருஷ்ணகிரி, கிருஷ்ணகிரியிலேருந்து திருவண்ணாமலை, திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரம், விழுப்புரம்லேருந்து பாண்டிச்சேரி. இதுதான் வந்து மெயினான ஸ்டாப்ஸு. நடுவில் எந்தெந்த பஸ் ஸ்டாண்ட்குள்ளெல்லாம் போகிறாங்க, எந்தெந்த பஸ் ஸ்டாண்ட்குள்ளெல்லாம் போகல அப்படிங்கிறத நம்ம கேபின் ரைட்டில் பார்த்துருவோம். ஏன்னா நடுவில் வந்து சின்ன சின்ன ஸ்டாப்ஸே நிறையா இருக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிருஷ்ணகிரி டு திருவண்ணாமலை ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரூட்லேயே ஊத்தங்கரை இருக்குது, செங்கம் இருக்குது. இங்கெல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறாங்களா இல்லை போகிற வழியிலே பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்களா எல்லாத்தையும் பார்த்துடலாம். அண்ட் இந்த ரூட்டில் டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 320 கிலோமீட்டர் வருது. பெங்களூர்லேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் 320 கிலோமீட்டருக்கு 430 ரூபா இந்த அல்ட்ரா டீலக்ஸில் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு செம கோயின்சிடன்ஸ் என்னன்னா, இந்த பெங்களூர் வண்டிக்கு நம்ம டிரைவர் அண்ணா ஆல்ரெடி மாஹே வண்டியில் வந்திருந்தார். நான் வீடியோ பண்ணும்போது தான் வந்திருந்தார். பார்த்தோன்னே அவர் அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரு.
பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி போடாட்டி எப்படி சீட் ஆகும்? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பஸ்ஸஸும் ட்ரையாக தான் போய்கிட்டு இருக்கு. ஏதோ 1-2 பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தால் தான் அங்கே ஒரு 4-5 சீட்டு ஃபில் ஆகும். பிஆர்டிசிக்கு ஒரு நல்ல டிமாண்டே இருக்குங்க. அங்கங்கே வந்து சீட்டு ஃபில் ஆகிடுது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு ஏறுறாங்க. நம்ம போகிற ரூட்டில் திருவண்ணாமலை இருக்கிறதுனால மோஸ்ட்லி அந்த விழுப்புரம் பாண்டிச்சேரி யாரும் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. பட் திருவண்ணாமலைக்கு நிறைய பேசஞ்சர்ஸ் ஏறி இருக்காங்க. ஸோ இந்த டோர் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மாஹே பஸ்ஸில் பார்த்த மாதிரி தான் ஃபோல்ட் ஆகி க்ளோஸ் ஆகிறது தான், ஸ்ட்ரெயிட்டாக ஒரே டோராக இல்லை. அண்ட் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ க்ளோஸ் பண்ணி தான் எப்போவுமே ஓட்டுறாங்க. BS6 நார்ம்ஸில் வண்டி ஓடிட்டுருக்கு. மேக்ஸிமம் ஸ்பீட் 80 தான் போகும். டைம் கரெக்டாக 2:30 ஆகுது. மதியம் 2:30 ஆகுது. அங்கே 12:30க்கே கிளம்பிட்டனால மோஸ்ட்லி யாரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நாங்களும் வந்து சாப்பிடல. ஸோ சாப்பிட்றதுக்கான ஸ்டாப்பாக லஞ்ச் பிரேக்காக நிறுத்தியிருக்கிற இடம் கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய உதயா ஹோட்டல். ஆல்ரெடி இந்த ஹோட்டல்லாம் நான் வந்திருக்கேன். இந்த ஆம்னி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஹோட்டல் வழியெல்லாம் வந்திருக்கேன். இது வந்து ஒரு வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல். நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு லாஸ்ட் டைம் நான் சாப்பிட்டப்ப. ஸோ இப்போ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வந்து டிரைவிங் பற்றி இப்போ எப்படி போய்கிட்டுருக்கு எல்லாமே சொல்கிறேன். மோஸ்ட்டாக டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் கூட இப்போலாம் இங்கே தான் நிறுத்துகிறாங்க போல். திருவண்ணாமலை டிஎன்எஸ்டிசி பஸ், திருவண்ணாமலை பிஆர்டிசி பஸ். ஸோ ரெஸ்ட் ஸ்டாப்பில் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பஸ்ஸு கிளம்பிருச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, 1/2 hour ஆனதுனால பஸ்ஸு கிளம்பிருச்சு. அதனால தான் எதுவுமே அங்கே பேச முடியல. ரெஸ்ட் ஸ்டாப்பில் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் அடுத்து ரீச் பண்ணியிருக்கோம். கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டும் என்ட்ரி இருக்குது. இதுக்கப்புறம் தாங்க அந்த மெயினான ரூட்டே ஸ்டார்ட் ஆக போகுது. இது வரைக்கும் நம்ம வந்ததாச்சு பெங்களூர் டு சென்னை ஹைவே தான், இல்லை பெங்களூர் டு சேலம் ஹைவே தான். பட் இதுக்கப்புறம் நம்ம போகிற ரூட்டு கிருஷ்ணகிரியிலேருந்து திருவண்ணாமலை, திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரம். அது வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணாத ஒரு ரூட்னே சொல்லலாம். அதை இந்த பிஆர்டிசியில் ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஆப்போசிட் வண்டிலையும் பார்த்திங்கன்னா புது வண்டி போட்டுட்டாங்களாம். ஸோ நான் நினச்சேன் ரீபில்ட் வண்டி தான் ஓடுதுன்னு நினச்சேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு வண்டி மட்டும்தான் இனாக்ரேட் பண்ணாங்க. பட் இப்போ 2 வண்டி போட்டாங்களாம். ஸோ ஆப்போசிட் இந்த புது BS6 தான் ஓடிட்டுருக்கு.
அவனுக்கு அவர் சொல்லிட்டாரு 3 தானே 3 ஏமா அதான் அங்கே போகணுமாப்பா லேட் ஆகிடுச்சு நாங்களே 12 தான் பஸ் ஸ்டாண்டு இது கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரோடு தான். போக ஒரு லேன் வர ஒரு லேன், ஆனால் பக்காவாக இருக்குது ரோடெலாம். கிருஷ்ணகிரியில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, அதுதான் ஆப்போசிட் வண்டி. பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ பெங்களூர் போகுது. டே சர்வீஸாக அது போயிட்டு பெங்களூர்லேருந்து நைட் சர்வீஸாக கிளம்பும். நம்ம சென்னை டு சேலம் ட்ரெயினில் வரும்போது நடுவில் சாமல்பட்டின்னு ஒரு ஸ்டேஷன் பார்த்துருப்பீங்க. அது இப்போ நம்ம ரோடு வழியாக கிராஸ் பண்ணுறோம். அண்டர் கிரவுண்ட் பாஸ் இருக்குது, மேலே ட்ராக் போகுது.
தக்காளி இருக்குது. ஸோ இந்த கிருஷ்ணகிரியிலேருந்து திருவண்ணாமலை ஸ்ட்ரெச்சில் நம்ம முக்கியமாக 5 ஊர்களை கவர் பண்ணியிருக்கோம். அந்த 5 ஊருமே என்ட்ரி இருக்குது. டே டைம் பஸ்னால் எல்லா ஊருமே என்ட்ரி கொடுத்துட்டு தான் போகிறாங்க. மத்தூரில் ஆரம்பிச்சது, மத்தூர், சாமல்பட்டி, ஊத்தங்கரை, அப்புறம் சிங்காரப்பேட்டைன்னு வந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக செங்கம் பார்த்தோம். இதுக்கு அடுத்து டேரெக்டாக திருவண்ணாமலை தான். கரெக்டாக ரோட்டுக்கு நேரம். ரோட ஒட்டி தான் அது இருக்கும். கொஞ்சம் தூரம் மட்டும் ஒட்டி இருக்கும். திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் ஃபஸ்ட் டைம் பிஆர்டிசியில் வந்திருக்கோம். எத்தனையோ தடவை டிஎன்எஸ்டிசிலலாம் வந்திருக்கோம். பட் நம்ம பிஆர்டிசி பார்த்திங்கன்னா இதுதான் ஆக்சுவல் ரூட்டே. பிஆர்டிசிக்கு மட்டும் இல்லை, நடுவில் வர வழியில் எத்தனையோ ஆம்னி பஸ்ஸஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ஆம்னி பஸ்ஸஸ்லாம் கூட வர ரூட்டு இதுதான், திருவண்ணாமலை தான். அண்ட் இங்கே வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். திருவண்ணாமலை ஃபேர் நம்ம பெங்களூர்லேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் தான் ஃபேர் பார்த்தோம். திருவண்ணாமலைக்கு ஃபேர் பார்க்கலல்ல. ஸோ இந்த அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸில் பிஆர்டிசி சார்ஜ் பண்ணுறது 320 ரூபா பெங்களூர்லேருந்து திருவண்ணாமலை வரைக்கும். இதே வந்து நீங்கள் விழுப்புரம் ஏறினீங்கன்னா அது வந்து 380 ரூபா ஆகுது.
அதான் எடுத்துருக்காங்க. அப்பாவுக்கு கூப்பிடலையா? அதனால வீட்டில் என்னன்னு சொல்லி நிறைய ஃபோன் ஆச்சு. என்னாச்சு பொண்ணையும் கூப்பிடலையா? ஸோ விழுப்புரம் ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ட்ராவல் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து சீட்டில் உட்காந்தோட கேபின் ரைட் தான் ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். ஒசூரில் ஸ்டார்ட் பண்ணது, ஒசூரில் ஸ்டார்ட் பண்ணி கிருஷ்ணகிரி டு திருவண்ணாமலை டு விழுப்புரம் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கேபின் ரைடே பண்ணிட்டோம். ஏன்னா ரூட் ரொம்ப புதுசு அப்படிங்கிறதுனால நிறைய கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நீங்களும் வந்து ஜாஸ்தி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பஸ்ஸுக்கு பெங்களூர்லேருந்து மார்னிங் சர்வீஸ் பார்த்திங்கன்னா 12:30க்கு எடுக்கிறாங்க. ஷெட்யூல்டு டைம் படி பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டை வந்து 8:30க்கு நைட் 8:30க்கு ரீச் ஆகிறது. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6:50க்கெலாம் நம்ம விழுப்புரம் வந்துட்டோம். ஸோ மேபி சீக்கிரமே பாண்டிச்சேரி ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆப்போசிட்டில் டே சர்வீஸ், பாண்டிச்சேரியிலேருந்து டே சர்வீஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30 AM எடுக்கிறாங்க. 10:30 AM எடுத்து பெங்களூர் ரீச் ஆகிறது ஈவினிங் 6:30 PM. அண்ணா தேங்க்ஸ்ண்ணா, பாய்ண்ணா. நம்ம பிஆர்டிசி பஸ் நம்மளை ட்ராப் பண்ணது பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியிலே தான். ஏன்னா இதுக்கப்புறம் டீசல் ஃபில் பண்ணிட்டு திருப்பி அவங்க டிப்போவில் போய் நிறுத்தணும். அதனால தான் வெளியிலே ட்ராப் பண்ணிட்டாங்க. நம்ம உள்ளே நடந்து வந்தாச்சு. சும்மா என்னென்ன பஸ்ஸஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு கேஎஸ்ஆர்டிசி ஏசி ஸ்லீப்பர் வராம். புதுச்சேரி பேருந்து நிலையம் ரீச் பண்ணியாச்சுங்க. ஒரு 10 minutes ஏர்லியாகவே ரீச் பண்ணியிருக்கோம். நான் சொல்லியிருந்தேன்ல ஷெட்யூல் படி 8:30, ஆனால் 8:20க்கெலாம் வந்துட்டோம். அதுக்கு முன்னாடியே கூட வந்திருக்கலாங்க. நான் வந்து 8 மணிக்கு முன்னாடியே வந்துடும் அப்படின்னு நினச்சோம். பட் அந்த வளவனூர் ஏரியா இருக்குல்ல, வளவனூர்லேருந்து இங்கே வில்லியனூர் வரைக்கும் அந்த பைபாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. பாதியாக வந்து நிறைய ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கான். ஸோ அதனால் வந்து டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. எல்லா பஸ்ஸஸுமே டைவர்ட் பண்ணிட்டாங்க. டிஎன்எஸ்டிசியும் பார்த்திங்கன்னா அந்த ரூட்டில் தான் வந்துச்சு. ஸோ சுற்றி வரதுனால டிலே ஆகிடுச்சு. அண்ட் நடுவில் பார்த்திங்கன்னா ரயில்வே கேட் கிராசிங் அதெல்லாம் கூட காமிச்சிருப்பேன். ஸோ அந்த ரயில்வே கேட் கிராசிங்லேயும் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் சேர்த்து போட்டு எப்படியும் அந்த ஸ்லாக் டைம் யூஸ் பண்ணி வந்துட்டாங்க. இது வரைக்கும் நம்ம ட்ரெயினில் ஸ்லாக் டைம் பார்த்துருக்கோம். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஆர்டிசியில் ஸ்லாக் டைம் யூஸ் பண்ணி ஏர்லியாகவே வந்துட்டோம். அந்த பஸ் இப்போ திரும்பி கிளம்பும். திரும்பி இங்கேருந்து பார்த்திங்கன்னா நைட் சர்வீஸாக 11 மணிக்கு கிளம்பும். க்ரூ மாறிடுவாங்க. ஏன்னா ஒரு க்ரூ வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு தான் ஒரு ட்ரிப்பு. இங்கேருந்து பெங்களூர் டு பாண்டின்னு வந்து ட்ரிப்பு முடிச்சுட்டு இங்கே டிப்போவில் நிறுத்திடுவாங்க. திருப்பி இன்னொரு க்ரூ வந்து டிப்போலேருந்து எடுத்து 11 மணிக்கு நைட் இங்கேருந்து கிளம்பும். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு ஜேர்னி செம சூப்பராக இருந்துச்சு. இந்த ஜேர்னி பெங்களூர் டு பாண்டிச்சேரி புது பஸ்ஸில், புது BS6 அல்ட்ரா டீலக்ஸில் செம சூப்பரான ஒரு ஜேர்னி. 8 hours அப்படிங்கிறது உங்களுக்கு லாங்காக தோணலாம். 12:30 மணிக்கு கிளம்பி 8:30க்கு தாண்டா வந்திருக்கு, அது லாங் ஆச்சு அப்படின்னு யோசிக்கலாம். பட் ஒரு டே டைம் சர்வீஸ் நடுவில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாப்பிங்ஸும் போயிட்டு தான் வந்துச்சு. அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா க்ரௌடு ஓவராலாக ஃபில் ஆகலை. ஸோ எல்லா ஸ்டாப்பிங்ஸும் போனால் தான் அந்த க்ரௌடு ஃபில் ஆகிருக்கு. அதனால் அப்படி டைமிங் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் சர்வீஸாக இருந்துச்சு. கம்ஃபர்ட்டும் செம சூப்பராக இருந்துச்சு. அல்ட்ரா டீலக்ஸ் கம்ஃபர்ட்டுக்கு எப்படி இருக்குமோ அதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. க்ரூ நம்ம ஃப்ரெண்ட்லி க்ரூ, நமக்கு தெரிஞ்ச அண்ணாக்க தான் வந்திருந்தாங்க. ஸோ அது நம்மளுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிருச்சு. அண்ட் ஒரு சூப்பர் ஜேர்னியை நம்ம பிஆர்டிசியில் செகண்ட் டைம் BS6 வந்ததுக்கப்புறம் செகண்ட் டைம் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா, பெங்களூர் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா
இதை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ஜேர்னியோட ட்ராவலோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். டாடா ஃப்ரம் பாண்டிச்சேரி.